4th மந்த் ப்ரெக்னன்சியில் எப்படி தூங்கணும்? ஸோ 4th மந்த் ப்ரெக்னன்சியில் நம்மளுக்கு பேபி பம்ப் கொஞ்சமே வர ஆரம்பிச்சிடும். அந்த பேபியோட க்ரோத்துமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம ஒரு சைடாக தூங்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா அப்படி தூங்கும்போது அது பேபியோட க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு சைடுன்னும் போது லெஃப்ட் சைட் தூங்குங்க. ஏன்னா லெஃப்ட் சைட் தூங்கும்போது அது பேபியோட க்ரோத்துக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ரைட் தூங்கலாம், லைக் ஃபுல்லாக ரைட் சைடே தூங்கக்கூடாது. ஏன்னா அது கொஞ்சம் பேபிக்கு க்ரோத்தை அஃபெக்ட் பண்ணும். அதனால தான் லெஃப்ட் சைட் தூங்க சொல்கிறாங்க. ஸோ லெஃப்ட் சைடு தூங்குறது நீங்கள் லெஃப்ட் சைட் தூங்குறது அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக தூங்குறத அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் தூங்கும்போது உங்களுக்குமே பேக் பெயின் வரலாம். சைட் நீங்கள் சேஞ்ச் பண்ணி தூங்கும்போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளமே அவாய்ட் ஆகும். அண்ட் சைடாக தூங்கும்போது பில்லோ சப்போர்ட் வச்சு தூங்குங்க. லைக் லெக்ஸ்க்கு நடுவில் நீங்கள் பில்லோ வச்சுக்கோங்க. அப்படி தூங்கும்போது உங்களுக்கு ஸ்லீப்புமே டிஸ்டர்ப் ஆகாது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கொஞ்சம் வர ஆரம்பித்ததுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் உங்களால் தூங்க முடியும்.